பொன் தோழர்களுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாள் கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மஜஇகவின் தஞ்சை மாவட்ட அமைப்பாளர் தோழர் ரணதீபன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கின்ற தோழர் சிவகுமார் அவர்களுக்கும், பின்னால் உரையாற்றி இருக்கின்ற மஜஇகவுடைய மாநில சிறப்பு பேச்சாளர் தோழர் சேல்முருகன் அவர்களுக்கும், இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற தோழர் மணிவேலு அவர்களுக்கும், இந்த இணைய வழி கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் புரட்சிகர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பகத்சிங்குடைய இந்த நினைவு நாளை நாம் இங்கே பேசுவதற்கான அவசியம், அவர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் அவர் துவங்கி வைத்த அந்த விடுதலை போராட்டம் முற்று பெறவில்லை. அவர் வெறும் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல, இந்தியாவில் ஒரு சோசலிசத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட மார்க்சியல் எண்ணியவாதி. நாம் இந்த நிகழ்ச்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பே இந்திய புரட்சிக்கு ஈடிணையற்ற வழிகாட்டி என்ற தலைப்பு கொடுத்திருக்கின்றோம். அதற்கு காரணம், இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டமானாலும் சரி, அல்லது இந்தியாவில் ஒரு புரட்சியை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளானாலும் சரி, இந்த இயக்கங்கள் இன்று வரையில் போராடி கொண்டிருக்கிறோம். பகத்சிங் அவர்களுடைய வயது என்பது மிக சொற்பமே. 24 வயதில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். அவர் வாழ்ந்த காலம் மிக சொற்பமானது. இன்னும் சொல்ல போனால், அவர் தூக்கு கயிற்றை முற்றமிட்ட பிறகு அந்த வயதில் நாம் அரசியலுக்கு வந்தவர்களாம் நாம் இங்கே இருக்கின்றோம். அவர் போராட்ட உணர்வை பெற்ற வயது என்பது 12. 1919 பஞ்சாபில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அந்த படுகொலை அவரை மிகப்பெரிய அளவு பாதித்தது. அப்பொழுது அவருக்கு வயது 12. நாம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அந்த வயதில் கோலி விளையாடுவதும் ஊர் சுற்றுவதும் போன்ற விளையாட்டுத்தனமான குழந்தைகளால் தான் நாம் இருந்தோம். ஆனால் அவர் நாட்டில் நடக்கின்ற இவ்வளவு பெரிய படுகொலையை கண்டு வெதும்பி அந்த கொடூரத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்ற ஒரு சபதத்தை அவர் எடுத்துக்கொண்டவர். நாமெல்லாம் ஓட்டு போடுற வயசுல அவர் கட்சியை துவங்கியவர். அவர் துவங்கிய அந்த கட்சி சாதனைகள் மிக குறுகிய காலமாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலே இந்தியாவில் புரட்சியின் தாக்கத்தை மிக தீவிரமாக மக்கள் மத்தியிலே பரப்பியது. கற்பனாவாத அகிம்சை கோலோச்சி இருந்த காலகட்டத்தில் அந்த கற்பனாவாத அகிம்சையை எதிராக அதற்கு முடிவுரை எழுதியவர் தோழர் பகத்சிங். மிகப்பெரிய தலைவர்களாக காந்தி போன்றவர்களெல்லாம் இருந்த காலகட்டத்திலே மிக இளைய வயதுடைய இவர் இவ்வளவு
மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெறுவதற்கு முக்கியமான காரணம் அவர் கொண்டிருந்த லட்சியம், கொள்கை, நாட்டின் மீது இருந்த பற்று, சோசலிச கருத்து, மார்க்சிய லெனினத்தை உள்வாங்கிய சிந்தனை போக்கு, இதெல்லாம் தான் அவரை நாட்டு மக்கள் மத்தியிலே, இளைஞர் மத்தியிலே மிகப்பெரிய ஈர்ப்பை உருவாக்கியது. அவர் இந்திய விடுதலை பற்றி மட்டும் பேசவில்லை. இந்தியா விடுதலை பெறுவது மட்டுமல்ல, அது ஒரு சோசலிச நாடாக மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். லெனின் எப்படி ஒரு கட்சி கட்டுவதற்கு மிக முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், எங்கிருந்து தொடங்குவது, ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் போன்ற நூல்களை முன்மொழிந்து எழுதி அதன் அடிப்படையில் ஒரு புரட்சிகர கட்சியை கட்டுவதற்காக லெனின் வழிகாட்டினார். ஒரு சரியான மார்க்சிய லெனினிய கட்சியை கட்டுவதற்காக மார்க்சிய லெனினிய கொள்கையின் அடிப்படையிலே அங்கே புரட்சிக்கான கட்சியை கட்டுவதற்காக பாடுபட்டார். அதே போலதான் லெனினுடைய நூல்களை தோழர் பகத்சிங்கும் படித்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்ற நூலிலே லெனின் சொல்லுவார், முழுநேர புரட்சியாளர்களுடைய அவசியத்தை பற்றி பேசியிருப்பார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி கட்டப்பட வேண்டும் என்று பற்றி பேசியிருப்பார். ஒரு தலைமுறை கட்சி இல்லாமல் ஒரு நாட்டில் புரட்சி சாதிக்க முடியாது என்பதை பற்றி பேசியிருப்பார். அதையெல்லாம் பகத்சிங்கும் இங்கே பேசியிருக்கிறார். தலைமுறை கட்சி வேண்டும் என்பதை பேசியிருக்கிறார். ஒரு புரட்சிகர கட்சி சோசலிச கட்சியாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அதற்கு நாம் எப்படி போர்தந்திரம் செயல்தந்திரங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அதன்படி நாம் கட்சி கட்ட வேண்டும் என்றால் லெனினுடைய வாழ்வையும் லெனினுடைய செயல்தந்திரங்களையும் நாம் பயில வேண்டும் என்று போதனை செய்திருக்கிறார். இளம் போராளிகளுக்கு ஒரு கடிதம் என்ற விஷயத்திலே நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், இந்த ஆளும் வர்க்கங்கள் எவ்வாறு நம் மீது அடக்குமுறை திணிக்கிறது, அதை எதிர்த்து நாம் எவ்வாறு போராட வேண்டும் என்பதெல்லாம் பேசியிருக்கிறார். இந்திய நாடாளுமன்றம் அன்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கொண்டு வந்த விண்டோ மார்லி சீர்திருத்தம் எத்தகையது, அது எப்படி இந்திய மக்களை முதல் உலகப் போருக்கு ஆதரவாக திரட்டுவதற்காக சில சீர்திருத்தங்களை இங்கே செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் இந்தியர்களை தன்னுடைய ஆட்சிக்கு சேவை செய்வர்களாக மாற்ற வேண்டும் அடிப்படையிலே அந்த சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த சீர்திருத்தம் மூலமாக இந்தியாவுக்கு பெரிய மாற்றம் வராது என்பதையெல்லாம் இளைஞர்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டினார். காந்தியும் காந்தியுடைய கட்சியும் இங்கே உள்ள முதலாளித்துவ கூட்டத்திற்கு எப்படி ஆதரவாக இருக்கிறது, அவர்கள் நடத்திய அந்த போராட்டங்கள் கூட பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோட பேரம் பேசுவதற்காக நடத்தப்பட்டது என்று மிக தெளிவாக எடுத்துக்காட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் காந்தி எவ்வாறு ஆலை தொழிலாளர்களை அணிதிரட்டக்கூடாது என்று 1920 அவர் சொன்னார். ஆலை தொழிலாளருடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் எப்படி பேசினார், ஆலை தொழிலாளர்களை திரட்டுவது என்பது அது நமக்கு நாமே வைத்துக் கொள்ளுகின்ற தீயாக மாறிவிடும் என்று அவர் சொன்னார். அதே போல விவசாயிகளை திரட்டி அவர் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும் பொழுது விவசாயிகள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்த்து போராடுவது மட்டுமல்லாமல் வரிவடா இயக்கத்தில் நிலப்பரப்புகளையும் எதிர்த்து அவர்கள் போராடினார்கள். அதுதான் சௌரி சவரா என்ற போராட்டம். அந்த போராட்டம் தீவிரமடைந்து அது காவல் நிலையத்தை எரிக்கும் அளவுக்கு சென்றவுடன் காந்தி
தங்களுடைய போராட்டத்தை பின்வாங்கி கொண்டார். இந்த 2 உதாரணங்களுமே எடுத்து பகத்சிங் சொல்லுகிறார், எவ்வாறு இது ஒரு துரோகம் இழைக்கப்பட்டது என்று எடுத்து சொல்லுகிறார் இளைஞர்களுக்கு. ஆகவே அன்று காந்தியினுடைய வழி என்பது, போராட்ட வழி என்பது, அது அகிம்சை வழி, அதை கற்பனாவாதம் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய நாட்டை அடிமைப்படுத்தி இந்திய விவசாயிகளும் தொழிலாளர்களையும் சுரண்டுகின்றது, ஒடுக்குகின்றது, ஒரு ஆட்சி அடிமைப்படுத்தி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராக நடத்தப்படுகின்ற போராட்டம் அகிம்சை வழியில் நடத்துவது என்பது கற்பனாவாதம் என்று அவர் எடுத்துரைத்தார். அந்த போராட்டத்துக்கு எதிராக பல்வேறு இளைஞர்களை அணிதிரட்டினார். அது மட்டுமல்லாமல் இந்திய அன்று இருந்த நாடாளுமன்றத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இந்த நாடாளுமன்றம் ஆடம்பரமான ஒன்று, இந்த நாடாளுமன்றத்திலே கொண்டு வருகின்ற சட்டங்கள், இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற மசோதாக்கள், அது இந்திய மக்களுக்கு எதிரானது, உழைக்கும் மக்களுக்கு எதிரானது, தொழிலாளர்களுக்கு எதிரானது போன்ற கருத்துக்களை முன்வைத்து அந்த நாடாளுமன்றத்துக்கு எதிராக அவர் அரசியல் கருத்துக்களை பேசி, அது மட்டுமல்ல, அது எவ்வாறெல்லாம் தொழிலாளர்களை ஒடுக்குகின்றது, அங்கே நாடாளுமன்றத்தில் இந்திய பிரதிநிதிகள் ஏற்றப்படுகின்ற அந்த தீர்மானங்களுக்கு எந்த வகையிலும் மதிப்பில்லை, கவர்னர் ஒரு கையெழுத்தில் அதை முடித்து விடுகிறார், ஆகவே இவர்களிடம் எந்த அதிகாரம் இல்லை, இந்திய பிரதிகளை மதிப்பது கூட இல்லை என்று அதை கண்டு வெகுண்டெழுந்தார். ஆகவே இந்த நாடாளுமன்ற முறை மூலமாக மாற்றம் கொண்டு வர முடியாது என்பதை லெனின் ரஷ்யாவில் 1905 புரட்சி பிறகு அவர் நாடாளுமன்றத்தில் பங்கெடுத்ததை பற்றியும், அதற்கு முன்னால் அவர் பங்கெடுக்கவில்லை, பின்னாலும் பங்கெடுக்கவில்லை, ஆகவே நாடாளுமன்றத்தின் மூலமாக ஒரு புரட்சியை சாதிக்க முடியாது என்று லெனின் வழிகாட்டி இருக்கிறார். ஆகவே இந்த நாடாளுமன்றம் பயனற்றது என்று சொல்லி, நாம் சொல்லுவதெல்லாம், சொல்லுகின்ற லட்சியமெல்லாம் இவர்கள் காதிலே ஏறவில்லை என்று உரைப்பதற்காக நாடாளுமன்றத்திலே வெடிகுண்டு வீசினார். அப்படி வெடிகுண்டு வீசியவர் தப்பித்து செல்லவில்லை, தன்னுடைய கருத்துக்களை பேசுகின்ற மேடையாக நீதிமன்றத்தை மாற்றினார். அவர் சொல்லும் பொழுது, நாங்கள் வெடிகுண்டு வீசி யாரையும் கொல்லுவது எங்களுடைய நோக்கமல்ல, மனித உயிர் மீது எங்களுக்கு மிக பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது, நாங்கள் புரட்சி என்று சொல்லி இரத்த வெறி பிடித்தவர்கள் அல்ல, புரட்சி என்பது அது மக்களால் போராடி வென்றெடுக்கக்கூடிய ஒன்று என்று கருத்தை முன்வைத்து தங்களுடைய நியாயங்களை இந்த நாடாளுமன்றத்துக்கு எதிராக, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தன்னுடைய கருத்தை நீதிமன்றத்திலே மிக தெளிவாக அவர்கள் பேசி வாதிட்டு எதற்காக நாங்கள் குண்டு வீசினோம் என்று சொன்னார். ஆகவே அவர் புரட்சியை பற்றியும் புரட்சிகர நடவடிக்கை பற்றியும் கற்பனையாக அவர் செயல்படவில்லை. பலர் சொல்வது போல அவர் பயங்கரவாதியும் அல்ல. அது மட்டுமல்லாமல் ஒரு கட்சியை கட்டுவதற்கு செயல் தந்திரங்கள், போர் தந்திரங்களை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்தார். மூலதனத்தை படித்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் படித்திருக்கிறார், அரசும் புரட்சியை படித்திருக்கிறார். அவர் இந்திய புரட்சியை நடத்துவதற்கு நாம் இன்று என்னெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் அவர் அன்று இந்த சின்ன வயதிலேயே தெரிந்து வைத்து அதற்கான வழிகாட்டிய விதம் என்பது போற்றத்தக்கது, உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று. ரொம்ப ரொம்ப குறுகிய காலம், நாமே ஒரு தோழர்களுக்கு ஒரு நிலைப்பாடை எடுத்து அதை கொண்டு போய் கமிட்டியில உட்கார்ந்து வகுப்பு எடுத்து
அப்புறம் அவங்கள செயல்பாட்டுக்கு தள்ளி விடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சிறு வயதிலேயே இவ்வளவு நூல்களை படித்து இவ்வளவு பெரிய புரட்சிக்கு வழிகாட்டியாக அவர் இருந்தார் என்பதனால்தான் இந்திய புரட்சியின் ஈடு இணையற்ற வழிகாட்டி என்று நாம் அவரை குறிப்பிடுகிறோம். இந்திய நாட்டிலே புரட்சி 1970ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட அந்த புரட்சி வலது கம்யூனிஸ்டுகள் நாடாளுமன்ற பாதைக்கு சென்ற பிறகு ஒரு புரட்சி பாதைக்கு துவங்கிய அந்த புரட்சி கூட நரோத்தினிக்கு வழிபட்டதாக இருந்தது. ஆனால் அவர் நரோத்தினி வழியை விமர்சனம் செய்திருக்கிறார். பகத்சிங் ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாமல் மக்கள் தங்களுடைய பொருளாதார போராட்டங்களை பெற முடியாது என்று பொருளாதாரவாதிகளையும் விமர்சனம் செய்திருக்கிறார். ஆகவே பொருளாதார போராட்டம், இடைத்தீவிர போராட்டம் இதெல்லாம் புரட்சியாகாது. புரட்சி என்பது ஒரு அரசியல் வகைப்பட்ட அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கானது. ஆகவே அத்தகைய புரட்சிகர ஒரு கட்சியை கட்டுவதற்காக அவர் பாடுபட்டார். தன்னோடு இருந்த தோழர்களுக்கு பயிற்றுவித்தார். சிறையில் இருக்கும் பொழுது பல்வேறு கடிதங்களை எழுதினார். இப்படியெல்லாம் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் என்று சொல்லி பகத்சிங்கை குறுக்குவது என்பது சரியானதல்ல. ஆகவே அவர் இந்திய விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல, அவர் இந்தியாவில் ஒரு சோசலிசத்தை படைப்பதற்காக உருவான ஒரு தலைவர். இன்றைய தினம் அத்தகைய ஒரு புரட்சியாளனை, அத்தகைய ஒரு தலைவனை நாம் இழந்திருக்கிறோம். தோழர் சிவகுமார் சொன்னது போல இது நடந்திருக்காவிட்டால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்று பலர் புலம்புவதாக சொன்னார். உண்மைதான். உண்மையிலேயே அது நடந்திருக்காவிட்டால் இந்தியாவில் ரஷ்யாவில் புரட்சி நடந்தது போல ஒரு புரட்சிகர மாற்றம் இந்தியாவில் நிகழ்ந்திருக்கும் என்பதில் அசைக்க முடியாத ஒரு கருத்தை நாம் பதிவு செய்ய முடியும். அத்தகைய ஒரு தலைவனை இந்திய நாடு இழந்துவிட்டது. இப்பொழுது நாம் அந்த தலைவனை நினைவு கூறுவதற்கு காரணம் அவருடைய வழியை நாம் மேலும் எடுத்து செல்ல வேண்டும். அன்று அவர் பாராளுமன்றம் பற்றி சொன்ன அந்த விஷயங்கள் இன்றும் இந்திய பாராளுமன்றத்துக்கு பொருத்தமாக இருக்கிறது. இந்திய பாராளுமன்றம் எதை செய்திருக்கிறது, எதை சாதித்திருக்கிறது, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது, எல்லாம் அவர் சொன்னார். நாட்டுப்பற்று புரட்சியாகி விடாது என்று. நாட்டுப்பற்றை ஒரு வர்க்க போராட்டத்தை திரட்டி விடாது. ஒரு வர்க்க ஒற்றுமை, வர்க்க அமைப்பு, வர்க்க அரசியல், மார்க்சிய சிந்தனை தான் நாட்டிலே ஒரு முழுமையான விடுதலையும் சுதந்திரத்தையும் பெற்றுத்தரும் என்று சொல்லியிருக்கிறார். இந்திய நாடாளுமன்றம் என்று அவர் சொன்னது போல் எந்த அதிகாரமற்ற நாடாளுமன்றமாக இருக்கிறது. ஆம், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கின்ற அதிகாரம் கூட இந்திய நாடாளுமன்றத்துக்கு இல்லை. நாம் வாக்களிக்கிறோம், நமது சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார்கள். ஆனால் இந்திய மக்களுடைய வாழ்க்கையை, இந்திய நாட்டுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற வெளியுறவு கொள்கையை அங்கே விவாதம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே ஒன்றுத்துறை ஒப்பந்தம், அணுசக்தி ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒன்றுத்துறை ஒப்பந்தம் என்பது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை அடிப்படையாக கொண்டது. நாம் அப்பொழுது யுரேனியம் அமெரிக்காவிடம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய அணுசக்தி துறையை அவர்கள் கண்காணிப்பதற்கு திறந்துவிட வேண்டும். நாம் செறிவூட்டுகின்ற அணு உலையை அவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
அணு பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னார்கள். இதையெல்லாம் இந்தியாவுடைய அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றார்கள். அந்த அந்த காலகட்டத்தில் போலியாக இருந்த, அதாவது பெயரளவுக்கு இருந்த அணிசாரா கொள்கையை கூட கைவிட்டு அமெரிக்காவுடைய சார்பு கொள்கையை, அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யப்பட்டு இந்தியாவின் மீது அணுசக்தி ஒப்பந்தம் திணிக்கப்பட்டது. மன்மோகன் சிங், அதற்கு முன்னால் மன்மோகன் சிங் தங்கள் திட்டத்தை கொண்டு வரும் பொழுது இந்திய நாட்டுடைய விவசாயிகளும் புரட்சியாளர்களும் கம்யூனிஸ்டுகளும் கடுமையாக எதிர்த்தார்கள். அது இந்திய நாட்டுடைய விவசாயத்தையும் இந்திய நாட்டுடைய சுயசார்பையும் அழித்துவிடும் என்று அதை கடுமையாக எதிர்த்தார்கள். ஆனால் எந்த ஒரு விவாதம் என்று அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. உலகமயம் தாராளமய கொள்கை செயல்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக இன்று இந்திய நாட்டிலே போர் இல்லாமலே 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாண்டு போனார்கள். ஒரு நாட்டிலே போர் நடந்தால் கூட இத்தனை லட்சம் பேர் சாக மாட்டாங்க. இப்ப அண்மையில நம்ம பார்க்கிறோம், ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்கும் இடையில் நடக்கின்ற போரிலே 20 நாட்களுக்கு மேல் நடக்கின்ற அந்த போரிலே மாண்டவர்களுடைய எண்ணிக்கை 1000, 2000 தாண்டி இருக்கும். ஆனால் போர் இல்லாமலே இந்த நாட்டிலே லட்சக்கணக்கான விவசாயிகள் மாண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்திய நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய, இந்திய நாடாளுமன்றம் செயல்படுத்துகின்ற வெளியுறவு கொள்கை, தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்ற அமெரிக்கா கொள்கை மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய அணுசக்தி ஒப்பந்தம், இராணுவ ஒப்பந்தங்கள், இப்பொழுது போடப்பட்டிருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தங்கள். இந்திய அரசாங்கம் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து கொண்டது 45 லட்சம் கோடி என்று சொன்னால், இந்தியாவுடைய வேளாண்மை துறை, உணவுப் பொருள், பால் பொருள் அனைத்தையும் இன்று அமெரிக்காவுக்கு திறந்து விடுவது என்ற அடிப்படையை ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது என்ற நிர்பந்தம். நீ வாயால் சொன்னா போதாது, அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கமிஷன் அமைப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மோடி அங்கே மண்டியிட்டு அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். இதற்காக இந்த நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். இந்திய நாட்டை அமெரிக்காவுடைய காலடியில் வீழ்த்துவதற்காக இந்த நாட்டு மக்கள் வாக்களித்தார்கள். ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையில் நடக்கின்ற போர் கட்டத்திலே 1 மாதம் நீங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு அனுமதிக்கிறேன் என்று சொல்லுகிறான் ட்ரம்ப் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்க முடியாத ஒரு நாடாளுமன்றம். அன்று அணுசக்தி ஒப்பந்தம் போடும் பொழுது சிபிஎம் சிபிஐ தோழர்கள், இடதுசாரிகள், இது நாட்டை அடிமைப்படுத்துகின்ற ஒப்பந்தம், இதை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் கோரினார்கள். ஆனால் அன்றைய சபாநாயகராக இருந்த சட்டர்ஜி அவர்கள் அப்படியெல்லாம் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு, வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கின்ற கொள்கையை நிறைவேற்றுவதற்கு வாக்கெடுப்பு நடத்த முடியாது என்று அன்று அது மறுத்தார். என்று சொன்னால் இந்திய நாடாளுமன்றத்திற்கு இந்திய நாட்டுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற அந்த கொள்கையை இந்திய நாடாளுமன்றம் விவாதிக்க முடியாது, வாக்கெடுப்பு நடத்த முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னால் இந்திய ஆட்சியாளர்கள் இந்திய நாட்டுடைய தரகு முதலாளித்துவ கும்பலுடைய நலனுக்காகவும் ஏகாதிபத்தியத்துடன் மண்டியிட்டு இந்த நாட்டை அடிமைப்படுத்துகின்ற ஒப்பந்தங்களை போடுவதை தடுப்பதற்கு இந்த நாடாளுமன்றத்திலே அதிகாரம் இல்லை என்று சொன்னால் இந்த நாடாளுமன்றம் இருந்து என்ன பயன்? இதனால் அன்று பகத்சிங் கேள்வி எழுப்பினார். இந்த நாடாளுமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை, இந்திய பிரதிநிதிகளை கேவலமாக நடத்துகிறார்கள், அவர்கள் போடுகின்ற தீர்மானங்களை துச்சமாக
கவர்னர் நடத்துகிறார். எந்த அதிகாரமும் இல்லாத இந்த நாடாளுமன்றத்தில் நீங்கள் பங்கெடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொன்னார். அதுதான் இன்று நடக்கிறது. அன்று நேரடியாக இந்த நாட்டை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கைப்பற்றி ஆட்சி நடத்தியது. இன்று புதிய காலின் வகையில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த நாட்டை மோடியை பணிய வைத்து ஒரு ஒப்பந்தத்தில் பணிய வைத்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பகத்சிங் கண்ட கனவு, பகத்சிங் சொன்ன அந்த வழி இன்னமும் நாம் வேகமாக முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் கேளாத செவிகள் கேட்கட்டும் என்று இந்த நாடாளுமன்றத்தின் மீது வெடிகுண்டை வீசினார். நாம் அவரே பிறகு அந்த பாதையை விமர்சனப்படுத்தினார். ஆனால் நாம் அதிலிருந்து மாறுபட்டு இந்த நாடாளுமன்றத்தை உண்டு வீசி தகர்ப்பதல்ல, அதற்கு மாறாக இந்த நாடாளுமன்றம் எப்படி மக்களுக்கு பயனற்றது என்பதை மக்களிடையே எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிகாரமற்ற நாடாளுமன்றத்துக்கு வாக்களித்து என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த நாடாளுமன்றத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டும். இந்த தேர்தல் முறையே இன்று பாசிசமயமாக இருக்கிறது. பாசிசமயமான இந்த ஆட்சி முறையிலே தேர்தல் ஜனநாயகபூர்வமாக நடக்குமா என்ற கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கு மக்களுக்கு. அதன் கீழ் நடத்தப்படுகின்ற தேர்தல், அந்த ஆட்சியின் கீழ் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் ஜனநாயகபூர்வமாக தேர்தலை நடத்துகிறதா? இங்கே ஜனநாயகம் இருக்கிறதா தேர்தலிலே? இந்த தேர்தல் முறையே ஒரு பாசிச முறையை, பாசிசம் கோலோச்சுவதற்கு, மேலும் மேலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வித்திடுகிறது. அதுதான் விகிதாச்சார தேர்தல் முறை. மன்னிக்கணும், தொகுதி பிரதித்துவ தேர்தல் முறை. இந்த தொகுதி பிரதித்துவ தேர்தல் முறையிலே மக்கள் எதிர்கட்சிக்கும் அனைத்து கட்சிகளும் வாக்களிக்கிறார்கள். ஆனால் குறைந்த சதவீத வாக்கு வாங்கக்கூடிய கட்சி ஆட்சியை பிடிக்கிறது என்று சொன்னால், அதற்கு சமமாக ஏறக்குறைய 2, 3, 5% அளவுக்கு குறைவாக வாக்கு பெறுகின்ற கட்சி நாடாளுமன்றத்திற்குள் போக முடியாமல் தோல்வியடைகிறது என்று சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஜனநாயகம் இருக்கிறது? கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே மோடி அரசாங்கம் 31% வாக்குதான் பெற்றது. ஆனால் அது பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்தது. தொடர்ந்து பெரும்பான்மை ஆட்சி பிடித்து அந்த பாசிச கொள்கையை செயல்படுத்துகிறது. ஆனால் விகிதாச்சார தேர்தல் முறை இருக்குமானால் அந்த கட்டத்தில் அது 161, 169 இடத்தை தான் பிடித்திருக்க முடியும். ஆகவே முதலாளித்துவ நாடுகளில் இருக்கின்ற நாடாளுமன்ற முறை, விகிதாச்சார தேர்தல் முறை கூட இந்திய தேர்தலிலே பயன்படுத்தவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஜனநாயகம் என்றால் நாட்டில் இருக்கின்ற கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை அங்கே பேசுவதற்கு உரிமை இருக்க வேண்டும், அல்லது நாடாளுமன்றத்தில் செல்வதற்கு வழி இருக்க வேண்டும். ஆனால் நாட்டு மக்களிலே 31% வாக்கு பெற்றவர் ஆட்சி அமைக்கிறார். மீதி மக்கள் போட்ட வாக்கெல்லாம் செல்லாத ஓட்டாக மாறுகிறது, அல்லது மதிப்பில்லாத ஓட்டுகளாக மாறுகிறது. இதை எப்படி ஜனநாயகம் என்று சொல்ல முடியும்? இந்த நாடாளுமன்றம் புதிதாக கட்டப்பட்டு இருக்கிறது. புதிதாக கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்றமே இந்திய ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சியாக, ஒற்றை கட்சி ஆட்சி முறையை மாற்றுவதற்கான
திட்டத்தோடு கட்டப்பட்டுள்ளது. ஆகவே இந்திய நாடாளுமன்றம் என்பது இந்திய நாட்டிலே பாசிசம் கட்டியமைப்பதற்கு கருவியாக செயல்படுகிறது. நாடாளுமன்ற முறையிலே பாசிசம் கட்டியமைக்கப்படுகிறது. ஆகவே இந்த பாசிச ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இந்திய நாட்டை அமெரிக்காவுடைய காலடியில் வீழ்த்துகின்ற வெளியுறவு கொள்கை செயல்படுத்துகின்ற இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இந்தியாவை புதிய காலனியாக மாற்றுகின்ற கொள்கையை செயல்படுத்துகின்ற ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். அது புரட்சியின் மூலமாக செய்ய வேண்டும் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் மக்கள் இன்று நாடாளுமன்ற முறையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அந்த நாடாளுமன்ற முறையை பயன்படுத்த வேண்டும் என்று லெனின் சொல்லியிருந்த போதிலும், ஆனால் அதை பயன்படுத்துகின்ற விதமாக இந்த நாடாளுமன்றம் இருக்கிறதா என்றால் இல்லை. தேர்தலிலே நீங்க போட்டியிட முடியாது, போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியாது. பிறகு எப்படி நீங்கள் அதை மாற்றியமைக்க முடியும்? நாடாளுமன்றத்தை பிரச்சாரம் செய்கின்ற மேடையாக மாற்ற வேண்டும் என்று லெனின் சொன்னார். தேர்தல் என்பது ஒரு செயல்தந்திரம் என்று சொன்னார். அது புறக்கணிப்பதாக இருந்தாலும் பங்கு பெறுவதாக இருந்தாலும் அது ஒரு செயல்தந்திரம் என்று லெனின் சொன்னார். அது முதலாளித்துவ நாடாளுமன்றத்தை ஆய்வு செய்து அவர் வைத்த கோட்பாடு. அந்த கோட்பாட்டை இந்திய அரசியல் கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடைபிடித்ததா என்றால் இல்லை. அதை போர்தந்திரமாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிபிஎம்மும் சிபிஐயும் போன்ற கட்சிகள். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை விட்டு வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். நாடாளுமன்றத்தின் மூலமாக தான் பாட்டாளி வர்க்கம் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக மாற்றம் கொண்டு வர முடியும் என்று சொல்லுகிறார்கள். லெனின் அவ்வாறு சொல்லவில்லை. நாடாளுமன்றத்தை பிரச்சாரம் செய்கின்ற மேடையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் அந்த நாடாளுமன்றத்தின் மூலமாக மக்களுடைய கோரிக்கைகளை, மக்களுடைய லட்சியங்களை, நம்முடைய லட்சியங்களை அங்கே பிரச்சாரம் செய்வதற்கு கூட வழியில் என்று சொன்னால் நீங்கள் அந்த நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி என்ன செய்ய போகிறீர்கள்? இன்னொரு புறம் இந்த நாடாளுமன்றம் பயனற்றது என்று சொல்லி தேர்தலை தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்ற எம்எல்ஏ இயக்கங்களும் தொடர்ந்து அதே பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து புறக்கணிப்பது என்பதும் லெனின் சொன்னார், அதுவும் போர்தந்திர வகைப்பட்டது என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் அன்று அவர் பகத்சிங் சொல்லியிருக்கிறார், நாடாளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும் என்று லெனின் சொன்னார். அதேபோல் அவர் நாடாளுமன்றத்தை 1905 புரட்சிக்கு முன்னாலும் பயன்படுத்தவில்லை. 1905 புரட்சிக்கு பின்னால் தூமாவில் பயன்படுத்தின பிறகு 1907க்கு பின்னால் அவர் நாடாளுமன்றத்தை பயன்படுத்தவில்லை. அதற்கு மாறாக மக்களை ஒரு புரட்சிகர கட்சியாக, தொழிலாளர்களை, விவசாயிகளை கீழிருந்து இந்த ஆளுவர்க்கத்தை எதிர்த்து போராடுகின்ற ஒரு படையை, விவசாய படையை, தொழிலாளர் படையை, மார்க்சிய லெனினிய அடிப்படையில் ஒரு வர்க்க போராட்ட படையை கட்டியமைத்தார். அதன் மூலமாக கிளர்ச்சியும் போராட்டமும் செய்தார். அந்த ஆட்சியை தூக்கி எறிந்தார். ஆகவே நாடாளுமன்றம் என்பது நாம் பிரச்சார மேடையாக பயன்படுத்த வேண்டுமே தவிர நாடாளுமன்ற தொழுவத்திலே பன்றிகள் போல் உழந்து புரளுவதல்ல, அல்லது நாடாளுமன்றத்தை கண்டு அஞ்சி ஒதுங்கி செல்லுவதல்ல. என்று சொன்னால் இன்று இருக்கிற இந்த நாடாளுமன்ற அமைப்பு முறை அதற்கு ஏற்றாறு போல் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயக பூர்வமானதாக இல்லை. ஆகவே ஜனநாயக தேர்தலுக்காகவும் இந்த நாடாளுமன்ற முறையை ஜனநாயகப்படுத்துவதற்காகவும் போராடுவதே நமக்கு முன்னுரிமையாக இன்று அமைகிறது. ஆகவே இந்திய கம்யூனிஸ்டுகள் இதையெல்லாம் உணர்ந்து நாம்
இந்திய நாட்டிலே ஒரு புரட்சியை கட்டியமைக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்சிய லெனினிய வழியை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். அந்த வகையிலே பல்வேறு விஷயங்களில் பகத்சிங் நமக்கு முன்னோடியாக வழிகாட்டி இருக்கிறார். இந்திய புரட்சியினுடைய மாபெரும் வழிகாட்டியாக அவர் திகழ்ந்திருக்கிறார். ஆகவே நாம் இந்தியா அமெரிக்காவுடைய புதிய காலனியாக மாற்றப்படுவதை ஏகாதிபத்தியனுடைய கொள்ளைக்க காடாக இன்று தலைவிரித்து ஆடுகின்ற இந்த கொள்ளை கூட்டத்தை ஏகாதிபத்தியத்தை நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கவும், இந்த நாட்டிலே ஒரு புதிய இணைய புரட்சியை கட்டி அமைக்கவும், அத்தகைய போராட்டத்துக்கு மக்களை அணி திரட்டுவதற்காக இந்த நாடாளுமன்ற முறையை பயன்படுத்த வேண்டும் என்றால் கூட இந்த தேர்தல் என்பது ஒரு பாசிச தேர்தலாக, ஒரு பாசிச ஆட்சியை கட்டியமைத்திருக்கின்ற கருவியாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் முறையை, இந்த நாடாளுமன்ற முறையை ஜனநாயகப்படுத்துவதற்காக போராடுவது மக்களுக்கு தேர்ந்தெடுக்கவும் திருப்பி அளிக்கவும் உரிமை உள்ள ஒரு தேர்தலும், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சரியானவர்கள் இல்லை என்றால் திருப்பி அளிக்கின்ற உரிமையும், இந்த நாடாளுமன்றத்திற்கு வெளியுறவு கொள்கை தீர்மானிக்கின்ற விஷயங்களில் மக்களிடம் கருத்து கேட்கின்ற வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு முறை வேண்டும் என்ற கோரிக்கையும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நம்மிடம் வாக்கு பெற்று ஒரு மத்திய சபை என்ற பெயரிலேயே சிறு கும்பல் ஆட்சிகளின் மூலமாக ஒரு பாசிச முறையிலே இந்திய நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையை ஏகாதிபத்திய காலடியில் வீழ்த்துகின்ற இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவேதான் இந்திய புரட்சிகர நாடாளுமன்ற முறை என்பது பயன்படுத்துவதாக இருந்தால் கூட அதை நாம் ஜனநாயகப்படுத்துகின்ற போராட்டம் அவசியமாக இருக்கிறது. இதிலே நாம் பகத்சிங் காட்டிய வழியையும் லெனின் காட்டிய வழியையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகவே புரட்சியாளர்களும் கம்யூனிஸ்டுகளும் நாம் லெனினியத்தையும் பகத்சிங் விட்டு சென்ற கொள்கைகளையும் பாதையையும் நாம் பற்றி கொள்ள வேண்டும். மக்களை அணிதிரட்ட வேண்டும். அத்தகைய போராட்டத்திற்கு அணிதிரட்டுகின்ற வகையிலே பகத்சிங்குடைய நினைவுகளை நாம் தொடர்ந்து போற்றுவோம். அவருடைய நினைவு வாழ்க என கூறி இந்த இணை வழியாக கேட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.